வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. அக்டோபர் 2 இன்னைக்கு வாக் டு ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது முதல்ல அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு 1997. எப்போ பாரு ஸ்கூல் விட்டால் வீடு விட்டால் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஏதோ பொத்தி வச்சா மாதிரி அப்படியே கூண்டில் போட்டு வச்சா மாதிரி இங்கேருந்து அங்கே பஸ்லேயும் ஆட்டோலையும் அதுலேயும் ஏற்றி அமுச்சுன்னுக்கிறீங்க. ஒரு சுதந்திரமாக அந்த குழந்தைங்க வீட்டிலேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போனால் என்ன அதுன்னு ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரஷ் இல்லாத, அதாவது நிறைய பஸ்ஸு காரு இதெல்லாம் ஓடி பயங்கரமாக ஒரு ரஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸ் இல்லாத பகுதிகளில் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்ற ஒரு கான்செப்டில். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக ஃபேமஸாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பித்தாங்க. 2006 பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறையை சார்ந்தவங்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பஸ் ரூட்டெல்லாம் மாற்றுறது, அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்லாம் க்ளீன் பண்ணி விடுறது, இந்த குழந்தைங்களுக்கு நடந்து போகிறதுக்கான வேவை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே தொடர்ந்து பல மாநிலங்களுக்கு பரவ, அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 40 நாடுகளில் ஒரு சில பகுதிகளில் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அது நம்ம ஏதோ ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீடம்ன்றது இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கு 1008 ரீசனை சொல்லலாம். இப்போ தான் யாரும் நம்ப முடியல, எல்லோரும் தூக்கின்னு போயிடுறாங்க, நிறைய க்ரைம் நடக்குது, ஒரு சேஃப்டி இல்லை, பஸ்ஸு வருது, காரு வருது, பைக்கு வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணங்களை சொல்லி நம்ம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்களுக்கான ஃப்ரீடமே கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்போ பாரு ஃபோனை பார்த்துனுக்குதுன்னு அது மேலேயே ஒரு குற்றத்தை வைக்கிறது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குற விதமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவோம். ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, அது அவங்க நடந்து போனால் என்ன, ஒரு நாள் போயிட்டு வரட்டும், அட்லீஸ்ட் அது சைக்கிளையாவது போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாடுகளுடைய ஆதரவோட இன்னைக்கு வாக் டு ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 2. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு யூஎன் இன்டர்நேஷனல் நான் வைலன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது மகாத்மா காந்தியடிகளுடைய பர்த்டேயோட ரிஃப்ளெக்ஷன் தான். 2004 பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற ஈரானியன் ஷெரீன் எபாடி அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் தான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணும், எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே நம்ம மாண்டுக்கிட்டு இருக்கோம், அதை தாண்டி அமைதின்ற ஒரு நல்லவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டெஸ்மண்ட் டுட்டு அப்படின்ற ஒரு பர்சன் அவங்களும் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்ட 2007 பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா, இது கரெக்ட் தான், ஏன்னா ஒரு உலகம் முழுக்க நம்ம எல்லாம் சண்டை அப்படி இப்படின்னு சொல்லி போர்கள்லாம் நடத்தின சமயத்தில் திடீர்னு ஒரு மனுஷன் அமைதி தான் முக்கியம் அப்படின்றத நமக்கு செஞ்சே காமிச்சிட்டாரு, அப்போ அதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடியாக வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நான் வைலன்ஸ் டேவாக அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈரானில் மெஹரேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு பழங்கால ஒரு ஃபெஸ்டிவலாக இது பார்க்கப்படுது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். பட் ஆனால் இஸ்லாம்ன்ற ஒரு கான்செப்ட் அங்கே வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இது. இது எதை பேஸாக வச்சுருக்காங்கன்னா, இந்த இலையுதிர் காலத்தை பேஸாக வச்சு தான் அவங்க கொண்டாடிருக்காங்க. ஏன்னா அப்போ வாழ்ந்த மக்கள் அந்த காலநிலைகளை கொண்டாடுறது, அதை தெய்வமாக பார்க்குறதுன்னு கான்செப்டை வச்சுருந்தாங்க. இது 196வது நாள் பார்த்தீங்கன்னா வரும். அப்படியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் பார்த்தீங்கன்னா இது ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரசீகத்தினுடைய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விருந்து ரெடி பண்ணுறது இதோட பேசிக்கான கான்செப்ட். ஒரு புது வருஷ பரப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நிறைய விருந்துகள்லாம் வச்சுட்டு போகலாம், அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய விதமான வெரைட்டியாக அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மேசில் வச்சுட்டு ஒரு கண்ணாடியை வச்சுருக்கிறாங்க. அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு சர்பத்தியோ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாளை அவங்க தொடங்குறாங்க. அப்படி ஒரு ஃபெஸ்டிவலை தான் பார்த்தீங்கன்னா மெஹரேகன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்தினுடைய ஈரானிய செலிப்ரேஷனை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் பேட்டிக் டேன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த பேட்டிக் ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்காக ஒரு டேவே வந்திருக்கும். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணி இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க, இதுக்காக 2009 இது ஒரு பாரம்பரியமான ஒரு படைப்பாக அங்கீகரித்தாங்க. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிக்காக இந்த டே உருவாகிறாங்க. இந்த பேட்டிக் அப்படின்ற ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வரைகலைகள்லாம் இருக்குல்ல, இதை அந்த துணிகளில் பயன்படுத்துறது தான். அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மெழுகுகளை பயன்படுத்தி வரைகிறாங்க. அதுக்கப்புறம் அதை சாயத்தில் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாயன்றது மெழுகில் ஒட்டாதில், அதை இல்லாத மற்ற பகுதிகள் சாயமடையுது. அதனால் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே அழகான ஒரு உருவங்களோட ஒரு கைவினை பொருட்களாக உருவாகிற ஒரு ட்ரெஸ்ஸாக இது இருக்குது. இது இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுறது, திருமணம் ஆகிறவங்களுக்கு அணிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிக் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க.
இது சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பகுதிகளெலாம் பயங்கரம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பாக சொன்னால் நெல்சன் மண்டேலா கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப விரும்பியாக இருந்திருக்கிற அவரும் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாராம். சீனா, மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளையும் இருக்குது. சரி, இவங்க நாட்டுக்குள்ளே இது எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டில் இந்தியா இலங்கையிலேருந்து இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ பயங்கர ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த துணிகளை இது ரெடி பண்ணுறதுல பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உலக லெவலில் இவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த துணிகளுக்கு தான் பயங்கர வரவேற்புன்றது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வரைகலை அப்படின்றது துணிகளில் இவங்க ரொம்ப நுட்பமாக பயன்படுத்துகிறாங்க, செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்று கொண்டாடுறதுக்காக தான் நேஷனல் பேட்டிக் டேன்னு சொல்லிட்டு அந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த ஒரு நாளை சூஸ் பண்ணி சர்வே பண்ணுறாங்க அக்டோபர் 2. நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஃபார் ஃபார்ம்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இது என்னன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான அனிமல்ஸை வந்து நம்ம கொண்டுகிட்டு இருக்கோமா சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது இந்த அனிமல் அந்த அனிமல் இல்லாமல் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த பர்த்டே வேறு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு அகிம்சைன்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சு 1983 பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைமாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாடுகளுக்கு இது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் கூடிய ஒரு 50 மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு அகிம்சையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு இன்றைக்கி வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் எல்லாரும் வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இது 20 நாடுகளும் ஒரு சப்போர்ட்டும் கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி அது ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அப்படி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து எப்படி நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்க, இருந்தாலுமே அது வாழ்கிற அந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழ்தா இல்லை, அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரசாயனங்களை போடுறது, ரொம்ப நெருக்கடியான பிளேஸில் நிறைய அனிமல்ஸை வச்சு வளர்க்குறது, சுத்தம் சுகாதாரம்னு எந்த கான்செப்டும் இல்லாமல் வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கூட முன் வச்சு இந்த விஷயங்களை அவங்க மேற்கோள் காட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அந்த வளர்க்குற விலங்குகளுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் அதுக்கான கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடிய ஒரு நாளை தான் வேர்ல்டு டே ஃபார் ஃபார்ம்டு அனிமல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 2. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு நான் ஆல்கஹாலிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கப்படுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த காந்தியடிகளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். 2008 ஜெனீவாவில் நடந்த ஒரு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரதிநிதிகளால் இந்த டேட்டுன்றது உருவாக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வன்முறை, வாகன விபத்து, பாலியல் வன்கொடுமை இது எல்லாத்தையும் தூண்டக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலில் இருக்குது. இதனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2019 கணக்குப்படி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் மக்கள் இறந்துருக்கிறாங்களா. டெய்லி நடக்கிற ஆக்சிடென்ட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால தான் நடக்குது. அதனால் இந்த நான் ஆல்கஹாலிக்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் நாடுகளினுடைய ஒரு சில நாடுகள்லையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லையும், அமெரிக்காவில் பூர்வீக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை தவிர்த்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த ஆல்கஹால்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. எல்லாரும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒன்றா தான் இருக்குது. சரி, இந்த ஆல்கஹால்ன்றதை நம்ம எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதம், ஒரு கலாச்சாரம், இந்த சம்மந்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியில் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கற்காலம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த காலகட்டத்திலேருந்தே மக்கள் பார்த்திங்கன்னா புளிக்க வச்சு இந்த பானங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதையும் சீனாலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு பழமையான மண்பானை ஓடுகளில் ஏதோ திரவம் இருந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா அது மதுபானம். இப்படி ஜெர்மனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் கற்காலத்துலேருந்தே மனிதன் யூஸ் பண்ணுற ஒரு மதுபானம். ஆனால் இன்றைக்கி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது ஏகப்பட்டதாக இருக்குது. அதனால் அது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் வேர்ல்டு நான் ஆல்கஹாலிக் டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை கினியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1882 வெசல்லோன்ற ஒரு பேரரசனுடைய இராணுவத்தை பிரெஞ்சுக்காரங்க தோக்கடிச்சு அந்த பகுதியை முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குடியரசுகள்ன்றது தொடர்ந்து நடக்குது. 5வது குடியரசு நடக்கிற அந்த சமயத்தில் எல்லை பிரச்சனைகள்லாம் இந்த பிரெஞ்சுக்காரங்க எதிர்கொள்ள, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள்லாம் அந்த போர்கள்லாம் நின்று அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் அதுவும் யுனைடெட் நேஷனில் அந்த ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்தந்த பகுதிகள், நம்ம ஆளக்கூடிய பகுதிகள்லாம் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துங்கன்னு சொல்ல பல பகுதிகளில் போராட்டங்கள் நடந்தது. எப்படி நம்ம வாக்கெடுப்பு நடந்தாலும் அவங்க இதுக்கு அங்கீகரிக்க போதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் சில பகுதிகளில் பெரிய லெவலில் போராட்டங்கள்லாம் இல்லாத பகுதிகளில் இது நம்ம பகுதியை இழுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ண பிளேஸில் சில பகுதிகளாக வேட எங்களுக்கு சுதந்திரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுதந்திரத்தையும் அறிவித்தாங்க. அப்படி அறிவித்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கினியாவும் ஒன்று. அப்படி 1958 அந்த வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டில் எங்களுக்கான சுதந்திரமே போதும், நீங்கள் ஒன்று எங்களை ஆள வேணான்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்ததுனால தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை கினியா செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 2. நெக்ஸ்ட் இன்றைக்கி காந்தியடிகளுடைய பர்த்டே. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்த எல்லா நாள்லையும் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ரிஃப்ளெக்ஷன்றது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மனுஷனாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் சூஸ் பண்ண அந்த ஒரு பாத்து தான்.
அமைதி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா உலகம் முழுக்க எல்லாரும் போர் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்த சமயத்தில் நம்மளுடைய ஆயுதம்ன்றது அமைதி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தார். ஏன்னா இப்போது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை நடக்குது, எல்லா மக்களும் ஒன்று கூடுறாங்க, அவங்க எதிர்க்கணும் அப்படின்னா எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு ஓகே சுட்டு தள்ளிட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் இவர் வந்து எல்லாரையும் அமைதியாக உட்காந்து ஒரு போராட்டம் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் அடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அவங்களால அடிக்க முடியும்? அப்போ எந்த விதமான கேஸையும் ஃபைல் பண்ணவும் முடியாது. மேலதிகாரிகளுக்கு என்ன நீங்கள் விளக்கத்தை கொடுப்பீங்க? அப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அணுகுமுறை ஒரு கொடுக்க அந்த அமைதின்றது ஒரு மிகப்பெரிய வன்முறையாக அது இருந்தது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. இது எப்படி எதிர்கொள்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய நிலை குலைஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொன்னோம். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உலகத்துக்கே அமைதியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்றத காமிச்ச ஒரு பர்சன் மகாத்மா காந்தி. இவர் வந்து இளம் வயதில் பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருந்தப்ப இவர் வந்து ஒரு பெண்ணாக தான் வளர்த்துருக்காங்களாம். ஏன்னா இவங்களுடைய கான்செப்ட் படி இவங்க குடும்பத்தை படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆண் குழந்தை அப்படின்றது ராசி இல்லாத ஒன்றா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 இவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு 4 மனைவி இருந்தாங்க. யாருக்குமே வந்து ஆண் குழந்தைகள்ன்றது பிறக்காமே இருந்திருக்கு. அதனால் இவர் வந்து ஒரு பெண்ணாகவே பாவிச்சு சின்ன வயசுலாம் வளர்த்துருக்காங்களாம். அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ்னுடைய இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் இவருடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம்ல, அதை தாண்டி இவர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் உண்மையாக ஏதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கும் உடன்பாடு இல்லை. சப்போஸ் இது தாண்டி உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை எங்களுக்கு கமெண்ட்டாக போட்டு விடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி இப்போ இந்த அகிம்சை அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய லெவலில் பங்கு கொடுத்த மகாத்மா காந்தியுடைய பர்த்டேவை இன்றைக்கி இந்தியா செலிப்ரேட் பண்ணுறோம் அக்டோபர் 2. மற்றவங்களால உங்களுக்கு ஆறுதலோ ஆதரவோ உதவியோ கிடைக்காத போது, உங்களை சுற்றி எல்லாமே தவறாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது, பிலீவ் மீ, தனிமையை தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு சிறந்த பதிலை கொடுக்கும். மறுபடியும் நாளைக்கு வந்து சதிராக உங்களுடைய விடைபெறுது. நாங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.